சண்டையெல்லாம் போடக்கூடாது, அது தப்பு. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் தங்கச்சி நானு எங்க பங்களா 3 பேரும் உங்களை நம்பிட்டா இருக்கோம். எங்களை அனாதையா விட்டு போயிடாதீங்க. சொல்றேன் தெரியுதா? பண்டிராஜா தனியா புலம்பிட்டு இருக்கா? பண்டிராஜா என்னடா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது சரி, உன் தங்கச்சி எங்க? பெட்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. என்னது பெட்ரூம்லயா? ஏண்டா எல்லாரும் பாத்ரூம்ல குளிச்சா உன் தங்கச்சி மட்டும் என்னடா பெட்ரூம்ல குளிக்கிறது? எங்க பரம்பரையா இங்கதான் குளிப்போம். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரைன்னு போட்டு உயிரை புடுங்குறீங்க? சரி தொலைட்டு 2 ஆப்பம் கொடு. எது ஆப்பமா? நானே நாகராஜனுக்கு சுப்பிரமணிக்கு ஆப்பம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாரா அது நாகராஜ சுப்பிரமணியம்? என்ன விட முக்கியமானவங்களாடா இவருங்க? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா அவங்கள பத்தி பேசுனீங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும். சரி கோவப்படாதப்பா, அவங்க யாருன்னு சொல்லு. இந்த சென்னை மாநகரத்துல இந்த அழகான வாலிபனுக்கும் வயசுக்கு வந்து என் தங்கச்சி சிங்காரிக்கு. என்னது உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டாளா? வரமாட்டானு நான் நினைச்சேன். ஐயோ வந்துட்டாளா? அதை விடுங்க, அவங்க 2 பேரும் தான் காவல் இருக்காங்க தெரியுமில்ல? யாரா அவங்க 2 பேரும்? இந்த இவங்க தான் நாகராஜ சுப்பிரமணி. டேய் எனக்கு இப்ப பழியா கோபத்தை உண்டாக்காத. நான் பச்சையோட செத்தாலும் செத்து போயிடுவேன். ஆனா சத்தியமா இத காவல் நாயின்னு சொல்லாத. வெளியில போனா இத பறந்து தூக்கிட்டு போயிடும். இது காவல் நாயாடா, உன்னை மிதிக்கிறேன் பாருன்னு. அதுகளுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க, அதுல கெட்ட கோவம் வரும். கண்டா சரியா பேசாரு, மனசு வச்சுக்கிறாதீங்க. பாவம் சூடேறி சுருங்கி போச்சு. வர ஞாயிற்றுக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு. நாயே அழிச்சாட்டியும் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசி தான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடுவேன். கையில் இருக்கிற ஆபத்தையாவது கொடு. முதல்ல நேத்துனீங்களே 4 ஆப்பம், அது காசு கொடுங்க. 4 ஆப்பமா? நான் 3 தடவை சாப்பிட்டேன். 4 ஆப்பம்னே. உன் தங்கச்சி கிட்ட 1 ஆப்பம், உன்கிட்ட 2. எவ்வளவு ஆச்சு? 4. டேய் என்ன டென்ஷன் பண்ணாத. இது எத்தனை? 1. இது எத்தனைடா? 2. இது 4. வேணாம், உனக்கு எனக்கு கணக்கில் தான் தகராறு வருது. அதோ பாரு என்னோட வசந்த மாளிகை. டேவிட் இந்த பையன் என்ன பட்டி போட்டு போடுறான்ப்பா. மச்சான் இது மச்சானா? டேவிட் உன்னை அமுக்க பாக்குறான். ஏய் போய் இப்ப தாப்பா. சரி மச்சான். டேவிட் எனக்கு சொல்லிட்டப்பா, உனக்கு சாரிண்ணா. ஆப்பா உங்களுக்கு இல்ல எனக்கு இல்ல, இந்த பச்சை குழந்தைக்கு. இத சாப்பிட்டு மிச்சம் வச்சா நீங்க சாப்பிடுங்க. புள்ள சைஸ பார்த்தா மிச்சம் வைக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாம் மிச்சம் வச்சா மொத்தத்தையும் அது தின்றும் போல் இருக்கு. வேணாம் டேவிட், தொழில மாத்திட்டியா? புள்ள பிடிக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? ஏத்திட்டாங்க. 22 வருஷமா தலையும் தாடி வெள்ளையாகிற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும். அம்மாடி இவர் யார் தெரியுமா? கவுண்டர். வணக்கம் சொல்லு. வணக்கம் மாமா. மாமா மாமா 10 காசு இருந்தா கொடுங்க மாமா. கிழிஞ்சுது. அது இருந்தா நான் ஏன் இந்த ஆப்பத்தால என்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறேன்? அம்மாடி என்கிட்ட காசு இல்ல, பீடி தான் இருக்கு. மாமா மாமா பீடி பல்லுங்க மாமா. சிகரெட் குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லம்மா. அண்ணா குழந்தை பயமுறுத்தாதீங்க. யார் நானா பயமுறுத்துறேன்? அது என்ன பயமுறுத்திட்டு போகுது. இவன் ஆப்பம் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த புள்ள பீடி குடிக்க விட மாட்டேங்குது. பாரு 2 நாய் கஞ்சா குடிச்சிட்டு படுத்திருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ். யாரா வேணும்? எனக்கு யாரும் வேண்டாம். உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லுமே. அன்பு மலர்களே. பிரதர் பிரதர் நீயா? இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டு உன் ஞாபகார்த்தமா அழகான போட்டோ பாரு நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளைய வச்சுட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா? உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானேதான். போத் ஃபீலிங் சேம் யா. யா ஊரையே கலக்கிட்டடி. ஐயோ ஜீப் ஓடுறாய். டேய் ஆமா என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியறேன். கரெக்ட். நீ இந்த வீட்டுல தான் இருக்கிற, நீ ஏன் ஒளியற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு. மெதுவா பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கல. ஓகே ஓகே மெல்ல வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி வராளுங்களே, ஒருவேளை திருட வந்திருப்பாளுங்களோ? கரெக்ட் பிரதர். போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடுது. ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். யூ ஆர் பிரில்லியன்ட். புரிஞ்சுக்கிட்டா சரிதா? கயிறு எடுத்து வரேன். இவனுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம்.
ஊருடி நீங்க? இது வரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்கீங்க? இப்பெல்லாம் பெட்டி போடுகிற வரீங்களா தேடுறதுக்கு? நாங்க ஒண்ணு திருட வரல. நான் குஞ்சு கவுண்டரோட ஒன்லி டாட்டர். என்னடே ஒன்லி டாக்டர் ரென்லி டாக்டர்னு இது மாதிரி எத்தனை மேட்டர்களை நாங்க பாத்துறோம். ஏய் ஒத்தக்கண்ணா, நான் அவரோட பொண்ணுதான். ஆமா போட்டோவே இருக்க. குஞ்சு கவுண்டர் பொண்ணுதான். கரெக்ட் பண்ணிட்டோம். ஆல் கேஸ் நான் செக்அப் பண்ண போறேன். அவங்களை செக் பண்ணாத. இல்ல சார், உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சோ செக் பண்ணியே தீரணும். நீங்க செக் பண்ணுங்க. கமான்யா, இப்படி ஒரு கேளத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ். எல்லாம் தேரவா போற. ஹாய் ஸ்வீட்டி, ஆர் யூ எத்ராஜ் காலேஜ்? டோன்ட் டச். ஏய்மா, பால் வடியில இந்த முகத்தை பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது? என்ன தெரு தெருவா பால் விக்கிற மாதிரியா தெரியுது? அந்த நிலவுல கூட ஒரு கலங்க இருக்கலாம். பகல்ல எங்கடா நல்லா தெரியுது? எனக்கு தெரியுது ஐயா. பிக்கப் பண்ணிக்கடா. இந்த முகத்துல ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. டேய் டேய், ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. இந்த ஆள் யாரு? அத கேட்டுதான் நானே இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். கருப்பு ஃபுல் கோட்டு, குறுந்தாடி, காதுல ஒரு வளையம். இவன் ஒத்த கண்ணே இல்ல, நான் ரெட்ட கண்ணே. பரவாயில்ல, ரெட்ட கண்ணே. இப்போ நான் ஒத்த கண்ணே. அப்ப இவன் நிச்சயம் திருடன் தான். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தீங்களா? Thank you. எதுக்கு? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னதுக்காகவா? குறும்பு பண்றீங்களா? இப்ப கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பை தி பை, நான் உங்க ஃாதர் ஃப்ரெண்டோட சன். மை நேம் இஸ் ராஜா. உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன். எங்க ஃாதரும் உங்க ஃாதரும் ஃப்ரெண்டு. நீங்க மனசு வச்சீங்கன்னா நானும் நீங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்க, ஓகே பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்கீங்க அம்மா. போய் தானே சொல்றீங்க. இப்போ அது கண்டுபிடிச்சிங்களா? என்னங்கண்ணா இது? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன் நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடி. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சுவா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கிறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போற. என்னங்கண்ணா இது? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதுண்ணா. ஏன் 2 நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட, என்ன பிரண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட, நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்டம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ் பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடி மண்ணி. இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு, அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்துட்டல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையவாளை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா? சின்ன நீயா? என்ன அது மார்கை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன்? தாங்க முடியாம தான் ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன். நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மையை பத்தி? சரி உடியா. கால் உடைச்சிருக்கிறானுங்க, கை உடைச்சிருக்கிறானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நான் அரசு செருப்பு கட்டி அடிச்சு விட்டானே. ஏன்? எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரன்னா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கேயும் ஒரு ஓரத்துல ஆணி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது உடுப்பா சாதாரணம். கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். ஐயோ, வச்சிருந்தா வர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் எல்லாம் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூற்றல் அடிக்கும் தானே. ரவி, கேள்விப்பட்டேன் ஜார்ஜ் உனக்கு குத்துன ஊசி மயக்க ஊசி, அதனால நீ தப்பிச்ச. வேற ஏதாவது ஊசியா இருந்தா மாட்டிருப்ப. ஆமா, ஜார்ஜ புடிச்சாங்களா? அவனே இவங்க பிடிக்க. அவன் முன்னால் ஓட, இவங்க பின்னால் ஓட, இப்படி ஓட ஓட ஓட்ட பந்தயம் பிடி உஷாராஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி, எங்க சண்டைக்கு நடுவில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது அதானு பார்த்தேன். இவ்வளவு நேரம் கேட்காம இருந்தேன்னு. பொண்ணுன்னா போதும், மூஞ்சி கூட பார்க்க வேண்டியதில்ல. லைட்டா ரிப்பன் தெரிஞ்சா போதுமே, ஆரம்பிச்சிருவேன் உன் வேலையை. சரி, இந்த பொண்ணை பார்க்கலாமா? யோ, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என் பொண்டாட்டி தவிர வேற ஒரு பொண்ணை நான் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அப்புறம் பண்ணி என் வீட்டுக்கு போறேன்.
என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல பிரேக் ஆயிட மாத்திரம்பா. வண்டியில பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. நல்லதா போச்சு, எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வண்டியிலே உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் ஆளுங்க? ஏன் நான் உங்க ஆள் இல்லையா? நான் ஸ்டார்ட் பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாதா? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, உங்க வண்டிக்குமா என்ன பிடிக்காம போயிடும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன ரிப்பேர் பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். ஏண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருந்தா எப்படி? எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. ஜெனிஃபர், ஃபைனலா ஒன்னு சொல்றேன். நீ அநியாயமா இழந்த சொத்துக்களை எல்லாம் உனக்கு மீட்டு தரணும்னு ஆசைப்பட்ட ஒழிய உன்னையே சொத்து அடையணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதா உனக்கு நல்லது. நீங்க சொன்ன மாதிரி வேற வாழ்க்கை அமைச்சுக்க போறேன். இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியிலிருந்து அவனால மீளவே முடியல. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் தான் வைஃப் இழந்தவரு, அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே, அது மட்டும் இல்ல நானும் காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நிஜமாவா? யார் உங்களை காதலிச்சது? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனால தான் காதல்ல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது? கொண்டாடி செத்தா அவன் பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போன பொண்டாட்டிவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவனை எப்படிமா மாத்த முடியும்? ஏன் இவ்வளவு தூரம் நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அவரை மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ஐயோ, அது நான் சும்மா கேட்டேன். நீங்க சும்மா கேட்டீங்க, அப்ப நான் மட்டும் என்ன டிக்கெட் போட்டா கேட்டேன்? மனசுல இருக்க அவனை டச் பண்ணலானே. ஆனா வந்து லவ் 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 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. ரவி, பவித்ராவா? ஏன் மழையில் நனையிற? உடம்புக்கு எடுத்துக்காத. வாங்க. படுத்துக்குங்க. நாட்டுல யாருக்கு நல்லது செய்யவே நினைக்க கூடாது பவித்ரா. நல்லதுக்கு காலமும் இல்ல, நல்லவனுக்கு மரியாதையும் இல்லை. அதுதான் அவன் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போதைக்கு இது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இனிமே என்னெல்லாம் புரிய போதோ. கண்ணு, நம்ம கண்ணு பா. குட் மார்னிங். பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சுட்டானா? இருக்கட்டு, பேசிக்கிறேன். எல்லாரும் காதல்ட பூ வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பேட்லயே வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்னை ஒரு வழி பண்றேன். சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாலோட ஹார்லிக்ஸுக்கு பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னசாமி, பிஜ்ஜுக்கு. ஐயோ, வயிறெல்லாம் தீ மாதிரி எரியுது.
யோ நீ பாட்டிலுக்கு ரம்மெல்லாம் குடிச்சிட்டு பால் ஊத்தி வச்சப்பா அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும் அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்கோ பாத்திரம் கலவர பவுடரா அட பாவிங்களா அதாடா வைத்தியம் எல்லாம் கலக்குறா சாமி வெளியா பாக்கெட்ல இருந்து எடுத்த காசெல்லாம் எண்ணி வச்சிட்டு போ யோ எண்றதுக்கு நேரமா 2க்கு மேல எனக்கு எண்ணிக்கே வர மாட்டேங்குது அவசரமா உட்காருனியா இப்படி உட்காரு இங்கேயே வா நான் என்ன சின்ன பையனா இங்கேயே உட்கார்றதுக்கு ஐயோ ஐயோ உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். உனக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு கேட்க போறீங்க. முன்பின் தெரியாத என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க சிரமப்பட்டிருக்கப்போ உங்களோட முழு கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மேல அக்கறை வைக்க கூடாதா? அதான் நீங்க விஷமா குடிக்கிற விஸ்கிக்கு பதிலா பாலையும் புகையா தள்ளுற சிகரெட்டுக்கு பதிலா பூவையும் வச்சேன். உங்க பாக்கெட்ல இருந்த பணம் எங்கன்னு தானே கேட்க வரீங்க? இந்தாங்க. பெரிய ஓவியரான நீங்க மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்துறேன். சுவர் இருந்தா தான் சித்திரமே, உடம்பு நல்லா இருந்தா தான் மீதி எல்லாமே. குடிக்கிறவங்களை எல்லாம் திருத்துறதுக்கு உனக்கு என்ன வசந்தவாளிக படத்துல வர வாணிசேன்னு நினைப்பா? கரெக்ட். ஆனா வீணை தான் வாசிக்க தெரியாது.